ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்கன்னா, பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் தூத்துக்குடி எஸ்பி மாரியப்பன் பேசுறேன். திருச்சி சிவா என்ற ஒரு நபர் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. தப்பா பேசுறதுன்னா ஒரு ஏசி வச்சு ஒரு ஏசியில தூங்கினாலும் சொல்றாரு. இவர் வந்து அது தகுதியே கிடையாது. இவர் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இவரே ஏசி போட்டு தூங்கினாதான் உங்களுக்கு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அவருக்கு காமராஜரை பத்தி அவர் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் வந்து தப்பான விஷயங்கள் பேசுறாரு. முரசொலிதான் தப்பான காமராஜர் வந்து அந்த காலத்துல இருந்தே தப்பா பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. நிறைய தப்பு பேப்பாவும் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த வஞ்சகம் இந்த டிஎம்கே ஆட்சியில இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் தலைவர் இருக்காரு. அவரு வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். இவர் பேசுறதுக்கு எம்பி இவர் திருச்சி சிவா பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி சிவாவும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அவருக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பா பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கம் இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லா இடம் தெரியும் உங்களுக்கு. எல்லா ஊர்ல உள்ள ஆளுங்களையும் நாங்கள் எடுத்து இது கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டம், நியாயப்படி உள்ள போராட்டமா இருக்கும். இது பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் பண்ணதுக்கு தயாரா நாங்கள் இருக்கோம். பார்த்துக்கோங்க. சரி, திராவிட மாடல்னு சொல்றாங்க. இவங்க வந்து பெருந்தலைவர் மக்கள் வந்து திராவிட மாடல் சொல்றாங்க. இது வந்து திராவிட மாடல் கிடையாது. இவர் காமராஜரை வச்சுதான் கிராமத்துக்கு திராவிட மாடல் சொல்றாங்க. இந்த காமராஜர் வந்து அணை கட்டி இருக்காரு, பள்ளிக்கூடம், பல தொழிற்சாலை எல்லாம் ஆரம்பிச்சது அவர் தான். அதை வச்சுதான் இவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. காமராஜர் பேரை சொல்லாம இவங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட மாடல்னு சொல்றாங்க. இது வந்து அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாம் வந்து அவர் தான், காமராஜர் அவர் பண்ணதுதான். இது வந்து முதல்வர் வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். திருச்சி சிவாவும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். இது வந்து மன்னிப்பு கேட்கலன்னா கண்டிப்பா நாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம். இன்னைக்கு வந்து காமராஜர் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி கொண்டாடுறாங்க எல்லாமே தெரியும். இது வந்து தப்பான விஷயம். கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவல்ல கூட்டணி கட்சிக்காரங்க கூட இதுல பேசுறாங்க. அவங்கள எதிர்த்து பேசுறாங்க. இது தப்பான விஷயம் சொல்லி பேசுறாங்க. எல்லாரும் வெளியே போற மாதிரி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வெளியே போறதுக்கு இருக்காங்க. டிஎம்கே விட்டு விலகுற மாதிரி இருக்கு. இது வந்து கண்டிப்பாக தலைமையை எடுத்து மு.க. ஸ்டாலின் அவர் வந்து கண்டிப்பா இது வந்து மன்னிப்பு கண்டிப்பா கேட்கணும். கண்டிப்பா கேட்டால் திருச்சி சிவம் கண்டிப்பா கேட்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ரெடி பண்ணுவோம். பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்கத்துல இருந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா ரெடி பண்ணது தயாரா இருக்கும். பார்த்துக்கோங்க. சரி, ரைட்.